பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் நைட் வரைக்கும் அவங்க பசியை தாக்கு பிடிக்காது. டியூஷன் போகணும், பேட்மிண்டன் கிளாஸ் போகணும். அதனால கொஞ்சம் டிஃபன் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து பன்னீர் கிரீமி பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பரான டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி, பன்னீர் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சால்ட், பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, ஃப்ரெஷ் க்ரீம், அது கூடவே சீஸ் ஸ்லைசஸ், பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் போட்டு கொடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நைட் வரைக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பன்னீர் இருக்கிறதுனால எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் கொடுத்துட்டு முலாம்பழ ஜூஸும் அவங்கள குடிக்க வச்சதுக்கப்புறமா டியூஷன், பேட்மிண்டன் கிளாஸ் கிளம்பிட்டாங்க. நான் வெளியில் போய் தோசை மாவு, அது கூடவே முட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு டின்னர் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கான டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லியும் தக்காளி குருமாவும் தான். சூப்பரான காம்பினேஷன். இந்த தக்காளி குருமா ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். பூ மாதிரி இட்லி கூட இந்த தக்காளி குருமா அட்டகாசமாக இருந்தது.